அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி மார்ச் 10 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 73 புள்ளிகள் உயர்வடைந்து 9936 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 112 புள்ளிகள் உயர்வடைந்து 5866 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு இந்த கொஞ்ச நாட்களான வீழ்ச்சியிலிருந்து. என்னென்னா மெயினாக நம்ம யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப் மிடில் ஈஸ்ட்டு இந்த வார் இன்னும் கொஞ்ச நாளில் டீஎஸ்கலேட் ஆகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவுக்கு நல்லா ஹைக் ஆகிருக்கு. துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சென்டர் அவங்களுடைய DIFC ஸ்கொயர் ப்ராஜெக்டை அவங்க நினச்சதை விட அவங்க ஷெடியூல் பண்ணதை விட முன்பாகவே முடித்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு கிரேட் A கமர்ஷியல் ஸ்பேஸு. இது ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முன்னாடியே 100% லீஸு முடிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டு 24 மாதத்தில் முடித்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடியே அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டு நம்ம துபாய் ரூலர் அனௌன்ஸ் பண்ண 100 பில்லியன் திரம்ஸ் மெகா ப்ராஜெக்டான DIFC சபில் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டுடைய ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. UAEயுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க இன்றைக்கி UAEயுடைய ஏர் டிஃபென்சஸ் சிஸ்டம்ஸ் 9 பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் 35 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் டிடெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அதில் 8 பேலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிசைல் சீல விழுந்திருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. 26 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. 9 UAEயுடைய டெரிட்டரிக்குள்ளே விழுந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த வார் தொடங்கினதுலேருந்து UAEயுடைய ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் 262 பேலிஸ்டிக் மிசைல்ஸை டிடெக்ட் பண்ணியிருக்கு. அதில் 241 டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1475 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸை டிடெக்ட் பண்ணியிருக்கு. 1385 இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வார் தொடங்கினதுலேருந்து 6 பேர் இறந்து போயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 122 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. துபாயுடைய ரூலரான முகமது பின் ராஷித் இன்னைக்கு ஒரு லா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த லா நம்பர் 3 ஆஃப் 2026 என்னன்னா லா ஆஃப் குவாலிட்டி சேஃப்டி ஆஃப் பில்டிங்ஸ் இன் துபாய். இந்த லாவில் என்னென்னா துபாயுடைய முனிசிபாலிட்டி துபாயில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் இனி செக் பண்ணுவாங்க. பீரியாடிக்கல் செக்கிங் இருக்கும். பில்டிங்குடைய டேட்டா பேஸ் அவங்களுடைய டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. பில்டிங்கில் எதுவும் ப்ராப்ளம், அதோடைய சஸ்டைனபிலிட்டி, அதனுடைய நிலைத்தன்மையை பீரியாடிக்கலாக அவங்க செக் பண்ணி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா அதோடைய கரெக்டிவ் மெஷர்ஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதுபடி தான் எல்லாம் நடக்கும். எல்லா டெக்னிக்கல்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிறபடி தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த லா சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. UAEயுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் UAEயுடைய தேவையான எசென்ஷியல் குட்ஸ் எல்லாமே 6 மாதத்துக்கான ஸ்டாக் நம்ம UAEயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி மற்றும் டூரிசம் சில மானிட்டரிங்ஸை கொஞ்சம் இன்டென்சிஃபையாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைஸ் நிறையா இடங்களில் விலை கூடிகிட்டு இருக்குது. எசென்ஷியல் குட்ஸ் எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால UAE முழுவதும் நாடு முழுவதும் அவங்க நிறையா ஜாயிண்ட் மானிட்டரிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கெங்கெல்லாம்
அதிகமாக விலையை ஏற்றி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பெனால்ட்டிஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில முக்கியமான ப்ராடக்ட்ஸை யுஏஇயுடைய மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் இல்லாமல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கீ கமாடிட்டிஸ் 9 கீ கமாடிட்டிஸ் அவங்க கன்சியூமர் குட்ஸ் பாலிசியில் இருக்குது, ப்ரைஸிங் பாலிசியில். அதில் குக்கிங் ஆயில், எக்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ரைஸ், சுகர், பவுல்ட்ரி, லெகும்ஸ், பிரெட் அண்ட் வீட்டு, இந்த 9 பொருளையும் விலை கூட்டணும்னா யுஏஇயுடைய மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் இல்லாமல் எந்த கடையும் விலையை கூட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி காய்கறிகளுடைய விலை கடந்த ஒரு 2-3 நாட்களாக விலை கூடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெம்பரவரியாக இருக்கும், இனி அது படிப்படியாக அதோடைய விலையும் குறையும்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்எம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 dirhams 60 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 19 dirhams 50 fils. அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8 dirhams 49 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 9 dirhams 25 fils. மோதான் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 30 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 dirhams 35 fils. அபுதாபி கமர்ஷியல் பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 13 dirhams 78 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 13 dirhams 25 fils. ரசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 dirhams 10 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 dirhams 30 fils. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஜேஎஃப்ஹெச் ஃபைனான்ஷியல் குரூப் 1 dirhams 99 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 10% உயர்வு. அபுதாபி கமர்ஷியல் பேங்க் 13 dirhams 78 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 8% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் 94 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 7% உயர்வு. கல்ஃப் பார்மா 1 dirhams 8 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 7% உயர்வு. இன்விக்டஸ் 1 dirhams 81 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கீதா ஹோல்டிங்ஸ் 14 dirhams 44 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. அராம் குரூப் 2 dirhams 44 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 2 dirhams 25 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. ரசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸ் 1 dirhams 10 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. அல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் 8 dirhams 49 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்டி டாப் ஹோல்டிங்ஸ் 40 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் 5 dirhams 73 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 13.25% உயர்வு. அல்ட்ராம்ஸ் குரூப் 1 dirhams 70 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 13.25% உயர்வு. அல்ஃபிரடாஸ் 28 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 11% உயர்வு. அமனாத் ஹோல்டிங் 1 dirhams 30 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 11% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பிஹெச்எம் கேபிட்டல் 1 dirhams முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 12 dirhams 75 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. சிமேரா எஸ்என்பி ETF 6 dirhams 40 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. ஏர் அரேபியா 4 dirhams 28 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. எம்ஆர் டெவலப்பர்ஸ் 15 dirhams 35 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.